யாரும் ஒருவன் யஜ்யத்தை செய்வதில்லையோ அவனுக்கு இந்த உலகத்திலேயே ஒன்றும் கிடைக்காது, அப்புறம் அவனுக்கு மோட்சம் எங்க கிடைக்க போகுதுன்னு சொல்றேன். சோ இங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? யஜ்யம் அப்படிங்கிற முக்கியம் சொல்றார். ஒவ்வொரு மனிதனும் யஜ்யம் செய்யணும் அப்படின்னு சொல்றார். யஜ்யம்னா என்னது? இப்ப இங்கிலீஷ்ல யஜ்யத்துக்கு என்ன வேர்ட் சொல்லுவோம்? கமெண்ட் செய்யுங்க பார்க்கலாம். இங்கிலீஷ்ல யஜ்யம் அப்படின்னு என்ன சொல்லுவோம்? இங்கிலீஷ்ல யஜ்யத்துக்கு என்ன வேர்ட் சொல்லுவீங்க? எஸ், வெரி குட். சாக்ரிஃபைஸ் இல்லையா? சாக்ரிஃபைஸ் அப்படிங்கறத வேர்ட். சாக்ரிஃபைஸ் அப்படின்னா தமிழ் என்ன சொல்லலாம்? சாக்ரிஃபைஸ் அப்படின்ற வேர்டு தமிழ் என்ன சொல்லலாம்? ஃபயர் சாக்ரிஃபைஸ், சாக்ரிஃபைஸ் அப்படின்னா தியாகம். கரெக்ட்? சோ தியாகம், வெரி குட். சோ அப்ப யஜ்யம்னா என்ன தெரியுமா? தியாகம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஸ்வாஹா ஸ்வாஹா ஸ்வாஹான்னு பண்றதுக்கு பேர் யஜ்யம் கிடையாது. யஜ்யம்னா உண்மையில தியாகம் பண்ணுமா. அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, யாரெல்லாம் யஜ்யம் பண்றாங்களோ, யஜ்யத்துக்கு யாரெல்லாம் கூப்பிடுறோமோ அவங்களுக்கு நிறைய தான தர்மங்களை பண்ணுவாங்களாம். இதுக்கு பேர் சொல்றேன் யஜ்யம் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஒவ்வொரு மனிதனுடைய கடமையும் யஜ்யம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். நம்மளுக்கு இந்த பகவத்கீதை ஆரம்பிக்கும் போதே கிருஷ்ணன் சொல்றாரு, சகயஜ்ஞா பிரஜா சிருஷ்டுவா அப்படின்னு ஆரம்பிச்சார். இந்த கிருஷ்ணன் இந்த உலகத்தை படைக்கும் போது எப்படிதான் படைச்சாங்க? யஜ்யத்தோட தான் படைச்சேன் அப்படின்னு சொல்றேன். அதனால இந்த யஜ்யம் இல்லாமல் இந்த உலகத்தில் நாம் வாழ்வது, இந்த உலகத்தில் நாம் வாழ முடியாது. அப்ப நம்மளுக்கு மோட்சம் அங்க கிடைக்க போகுது அப்படின்னு என்ன பண்றாரு கிருஷ்ணன் இங்க சொல்றாரு. சொல்லி முடிச்சுட்டு இப்படியாக நிறைய யஜ்யங்கள் இருக்குப்பா இந்த ஆத்மா உணர்வதற்கு அப்படின்னு சொல்லிட்டு 33வது ஸ்லோகத்தை சொல்றார். இந்த 33வது ஸ்லோகம் மட்டும் புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த 4ஆம் அத்தியாயம் புரிஞ்சதுக்கு சமம். இந்த ஸ்லோகம் மட்டும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இனி நம்ம 4ஆம் அத்தியாயத்தை மட்டும் பார்க்கலாம். ஓகே, 33வது ஸ்லோகம் எடுத்து சொல்றாரு, ஸ்ரேயான் திரவியமயாத் யஜ்ஞா ஞான யஜ்ஞா பரந்தப சர்வம் கர்ம அகிலம் பார்த்த ஞானே பரிசமாப்பியதே அப்படின்னு சொல்றேன். என்னது? இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய ஸ்ரேயான் சிறந்தது எது? சிறந்தது தெரியுமா? திரவியமயான். திரவியங்கள் அப்படின்னா பொருட்கள். பொருட்களை கொண்டு செய்யக்கூடிய யஜ்யத்தை காட்டிலும் ஞான யஜ்யா பரந்தப, ஞான யஜ்யம் அப்படிங்கிறது உயர்ந்தது. ஏன் அப்படின்னா சர்வ கர்மாகிலம் பார்த்த, இது என்ன பண்ணுது? நம்முடைய எல்லா விதமான கர்மத்தையும் துளைத்து நமக்கு ஞானே பரிசமாப்பியத்தை, ஞானத்தில் கொண்டு போய் முடிக்குது அப்படின்னு சொல்றார். எல்லா கர்மங்களும் ஞானத்தில் முற்று பெறுகிறது அப்படின்னு சொல்றார். நீங்க அர்ஜுனனை எடுத்துக்கலாமே. அர்ஜுனனுடைய ரீதியில பார்த்தோம் அப்படின்னா திரவியமயம், பொருட்களை கொண்டு யஜ்யம் செய்வது. பொருட்களை கொண்டு யஜ்யம் செய்யறதுலாம் என்ன அர்த்தம்? இங்க அர்ஜுனன் என்ன பண்றா? வில் எடுக்கிறா, அம்பு எடுத்து என்ன பண்றா? வில்ல போட்டு அடிக்கிறா, சண்டை போடுறா. இதெல்லாம் திரவியமய யஜ்யம், பொருட்களை கொண்டு சண்டை போடுறது. சண்டை போடுறது முக்கியம் கிடையாது. அது துரியோதனன் கூட பண்றானே. இப்ப துரியோதனன் என்ன பண்றான்? சண்டை தானே போடுறான். அப்ப அதுக்கு பேர் யஜ்யம் ஆகி போயிடுவா. நல்லா புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணன் என்ன பண்றாரு? அர்ஜுனனை கடமையை செய், கடமையை செய், கடமையை செய், சண்டை போடு, சண்டை போடு சொல்றாரு. சொல்லாமே துரியோதனன் சண்டை போடுறதே அதுக்கானே. அப்ப துரியோதனன் அர்ஜுனோட ரொம்ப பெரிய பக்தனா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி வரலாம். இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். அப்ப கிருஷ்ணன் சொல்றாரு, அது யஜ்யம் இல்லப்பா. நாம் செயல்பாடுகளை பண்றோம் இல்லையா, இது யஜ்யம் ஆகாது. இந்த செயல்பாடுகளை பண்ணும் பொழுது நான் இந்த போரை பகவானுடைய திருப்திக்காக பண்றேன். இந்த போர் புரியும் பொழுது நான் யாரையும் கொல்வது கிடையாது, அவருடைய ஆத்மா அழிவது கிடையாது. இது நான் என்னுடைய கடமையா மட்டும்தான் பண்றேன் அப்படின்ற புத்தியோட அந்த சண்டையை போடணுமா. துரியோதனன் எப்படி சண்டை போட்டா? இது என்னுடைய போர், இதை நாங்க சண்டை போடுறோம், என்னுடைய சந்தோஷத்துக்காக சண்டை போடுறேன், என்னுடைய லாபத்துக்காக சண்டை போடுறேன் அப்படின்ற இடத்துல சண்டை போட்டான். அது தவறு. அவனும் சண்டை தான் போட்டான், அவனும் கடமையை தான் பண்ணான். ஆனா கிருஷ்ணன் எப்படி தெரியுமா சொல்றாரு? நீ உன் கடமையை பண்ணிதான் அவன் எப்படி பண்ணும்? உன்னுடையது கிடையாது, செய்பவன் நீ இல்ல, உனக்கா கிடையாது அப்படின்ற புத்தியோட சண்டை போடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். இதுதான் ரெண்டு வித்தியாசம். சண்டை போட சொல்ல கிருஷ்ணர், புத்தியோட சண்டை போட சொல்றாரு. நம்மள கடமை பண்ண சொல்றாரு, புத்தியோட கடமை பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாரு. சோ கிருஷ்ணர் எதையும் விட சொல்லவே இல்லை, நம்மளை எதையும் விட சொல்லல. நீங்க குடும்பத்தில் இருக்கீங்களா, குழந்தைகளோட இருக்கீங்களா, வியாபாரம் பண்றீங்களா, வேலைக்கு போறீங்களா, எல்லாம் செய்யுங்க. இதற்கு முன்னாடி எப்படி பண்ணீங்க?
புத்தி இல்லாம, அதாவது புத்தி இல்லாம அப்படின்னா இது பகவானுக்கு அப்படின்ற புத்தி இல்லாம, இது பகவானால் அப்படின்ற புத்தி இல்லாம, இது பகவானுடையது அப்படின்ற புத்தி இல்லாம நான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இது வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப அதை என்ன பண்றோம், கொஞ்சம் மாத்தி வச்சுக்கிறோம். என்ன மாத்தி வச்சுக்கிறோம், இது பகவானுடையது, பகவானுக்காக, பகவானால் அப்படின்ற என்ன பண்றோம், புத்தியோட செய்ய ஆரம்பிக்கிறோம். அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அதான் இங்க சொல்லி முடிக்கிறாரு. இப்ப எனக்கு வந்து வெண்டைக்காய் பொரியல் சாப்பிடணும் அப்படின்னு ஆசை. திடீர்னு வெண்டைக்காய் பொரியல் பத்தி பேசுறீங்க. இந்த உதாரணம் தான், வேற ஒன்றும் கிடையாது. உதாரணம் சொல்றதுக்கு நம்ம சாப்பாடு கொண்டு வந்தாதான் இறங்கினாதான், அந்த அளவுக்கு இறங்கினாதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஞாபகம் வச்சிருக்கீங்க நீங்க எனக்கு சீக்கிரமா. சோ என்ன பண்றேன், எனக்கு வெண்டைக்காய் சாப்பிடணும் அப்படின்னு ஆசை. நான் என்ன பண்றேன், கடைக்கு போறேன், ஒரு 1/2 கிலோ என்ன பண்றேன், வெண்டைக்காயும் வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு வந்தோடனே அப்படியே சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. என்ன பண்றேன், அதை பொடி பொடியா கட் பண்ணி என்ன பண்றேன் அப்படின்னா, அதை தாளிச்சு அதை வந்து வேற மாதிரி மாத்திட்டு சாப்பிட போறேன். ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்கிறார், சார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட போறேன், வெண்டைக்காய் சாப்பிட போறேன். அதை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுருக்கலாம்ல. வாங்கிட்டு வந்து வெண்டைக்காய் தானே வாங்கிட்டு வந்தீங்க, அதை அப்படியே சாப்பிட்டுருக்கலாம்ல. இல்ல சார், வெண்டைக்காய் தான் சாப்பிட போறேன். இல்ல இல்ல, நீங்க வாங்கிட்டு வந்தது சாப்பிடலையே, நீங்க தான் வேற ஏதாவது மாத்தி சாப்பிடுறீங்களே. இல்ல சார், இதுக்கும் பேரு வெண்டைக்காய் தான், அதுக்கு பேரு வெண்டைக்காய் தான் அப்படின்னு நான் சொல்றேன். அவருக்கும் புரியல, நான் எனக்கும் புரியல. அவர் என்ன சொல்ல வர்றாரு அவருக்கும் புரியல, நான் என்ன பண்றேன்னு அவருக்கும் புரியல. சோ இங்க என்னன்னா, கண்டிப்பா நான் கடையில இருந்து வாங்கிட்டு வர வெண்டைக்காய் தான் இருக்குது. ஆனா நடுவில் என்ன பண்ணிருக்கேன், அதை நான் சமைச்சிருக்கேன். சமைச்சிட்டு இப்ப என்ன சொல்றேன், அதுக்கு பேர் இதுக்கு பேரு வெண்டைக்காய் தான், இதுவும் வெண்டைக்காய் தான், இதுவும் வெண்டைக்காய் தான். நடுவில் என்ன இருக்கு, சமையல் நடந்திருக்கு. இதனால சாப்பிட முடியாது, இதனால சாப்பிட முடியும். சோ இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எனக்கு முதல்ல ஆத்ம ஞானம் இருக்கு, நான் ஆத்மா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்றேன், அந்த ஆத்மா அப்படின்ற புரிதலோட என்ன பண்றேன், என்னுடைய கடமையை செய்யறேன். அந்த கடமையை நான் செய்ய 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 என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கட்டத்துல அது பக்குவமா என்ன ஆயிடும், ஆத்ம ஞானம் அப்படிங்கிறது உயர்ந்த ஸ்தானத்துக்கு வந்துடும். அது வெண்டைக்காய் வெந்தது போல ஆகி போயிடும். எப்ப வெண்டைக்காய் வெந்து போயிடுச்சோ, நான் என்ன பண்ணுவேன், சமைக்கிறத நிறுத்திடுவேன். ஏன்னா ரொம்ப சமைக்க கூடாது இல்லையா. வெண்டைக்காய் சமையல் பண்ணிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு அப்படின்னு என்ன பண்ணுவேன், நான் சமைக்கிறத நிறுத்திடுவேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன், எடுத்து சாப்பிடணும். சமைச்சதை அப்படியே விட்டுறக்கூடாது, எடுத்து சாப்பிடணும் இல்லையா. சோ இது என்ன அர்த்தம்னா, நான் முதல்ல இந்த ஞானத்தை பெறுகிறேன். எந்த ஞானத்தை பெறுகிறேன், நான் இந்த உடல் அல்ல, ஆத்மா அப்படிங்கிற ஞானத்தை எனக்கு கிடைச்சிருச்சு. இந்த ஞானம் இப்ப நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்களே, இது வரைக்கும் நமக்கு தெரியாது. நம்ம பகவத்கீதை படிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு இந்த ஞானம் தெரியாது. இப்ப நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, நான் இந்த உடல் அல்ல, ஆத்மான்றதை புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப என்ன பண்ண போறேன், இப்பயும் அதே கடமை தான் பண்ண போறேன். நான் கடமையிலிருந்து மாற போறது கிடையாது. அதே குடும்பத்தோட தான் இருக்க போறேன், அதே வியாபாரம் தான் பண்ண போறேன், இதெல்லாம் எதையும் விட போறதே கிடையாது. ஆனா இப்ப என்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கிறதும், இப்ப என்னுடைய வியாபாரத்தை பண்றதும் வேற மாதிரி இருக்கும். எதனால, நான் ஆத்மா புரிஞ்சுக்கிட்டேன் இல்லையா. சோ இந்த புரிதலோட என்ன பண்றேன், இப்ப என்னுடைய கடமையை பண்ண ஆரம்பிக்கிறேன். இந்த கடமையை செய்ய இந்த புரிதலோட கடமையை செய்ய என்ன ஆகும் அப்படின்னா, என்னுடைய இந்த ஆத்ம ஞானம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக ஆரம்பிக்கும். இந்த ஆத்ம ஞானம் அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னா, நான் என்னை உணர ஆரம்பிச்சிடும். இந்த ஆத்ம ஞானம் அப்படிங்கிறது ஆத்ம சாட்சா்காரம் மாறும். ஞானம் அப்படிங்கிறது ஏட்டறிவு, சாட்சா்காரம் அப்படிங்கிறது உணர்றது. நான் ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிட்டேன், இப்ப உணர்ந்துட்டேன், அவ்வளவுதான் வித்தியாசம். தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஆரம்ப நிலை, உணர்றது அப்படிங்கிறது இறுதி நிலை இல்லையா. இது எப்படி நடந்தது, இது ரெண்டுக்கும் நடுவில் என்ன நடந்தது, இந்த நிஷ்காம கர்ம யோகம் புத்தியோட என்ன பண்ண, என்னுடைய கர்மத்தை செய்ய ஆரம்பிச்சேன். இந்த புத்தியோட கடமை செய்யும் போது என்ன ஆகுது, இந்த நிலையிலிருந்து இந்த நிலைக்கு வந்துட்டேன், அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப எது உயர்ந்தது, கண்டிப்பா காய் வேணும், சமைக்கவும் செய்யும். காய் இல்லாம சமைக்க முடியாது, சமையல் இல்லாம பக்குவம் அடையாது. ஆனா சமைச்சுக்கிட்டே இருந்துடக்கூடாது. என்ன பண்ணணும், ஒரு கட்டத்துல சமைச்சு முடிச்சுட்டு அதை சாப்பிடக்கூடிய நிலைமைக்கு வரணும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சோ என்ன பண்ணணும், நம்மளுடைய கடமையை நம்ம செஞ்சுட்டே இருக்கோம், புத்தியோட செஞ்சுட்டே இருக்கணும். செய்ய செய்ய நம்மளுக்கு ஒரு ஞானம் பிறக்க ஆரம்பிக்கும். அந்த ஞானம் முதிர்ந்த நிலையில் நம்ம என்ன பண்றோம், அந்த ஞானத்தில் நம்ம போக ஆரம்பிச்சோம் அப்படின்ற விஷயம். இதனால நாம் இந்த பரிபக்குவ நிலையை அடையணும் அப்படின்னு சொல்றேன். இப்ப இதை கேட்கறது நல்லா இருக்கு இல்லையா, காய்கறியை சொல்லும் போது கேட்கறது நல்லா இருக்கு. வாழ்க்கையில எப்படி சார் அப்ளை பண்றது,
எங்களுக்கு தினசரி கைட் பண்ணும் இல்லையா? நான் தினசரி நிறைய விஷயங்கள் ஈடுபடுறேன். அ எனக்கு நிறைய சந்தேகங்கள் வரும். எனக்கு நிறைய குழப்பங்கள் வரும். அப்ப நான் என்ன பண்றது? அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதற்கு தான் பகவத்கீதையினுடைய சாரமான ஒரு ஸ்லோகம் சொல்லிக் கொடுக்கிறார்.